இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மாதந்தோறும் 1000 ரூபாய் கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான திறனாய்வு தேர்வு நடைபெற உள்ளது. இதில் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் பங்கேற்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த திறனாய்வு தேர்விற்கு விண்ணப்பிக்க இன்றைய கடைசி நாள் என்று கூறப்பட்டுள்ளது. இதை பற்றி விவரங்கள் என்ன என்பதை பற்றியும், இதற்கு அப்ளை செய்வதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அரசு பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கான தமிழ்நாடு முதலமைச்சரின் திறனாய்வு தேர்வு ஜனவரி 2025 சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு செய்திக்குறிப்பு கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளியில் 2024-2025 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கான தமிழ்நாடு முதலமைச்சரின் திறனாய்வு தேர்வு 25/1/2025 சனிக்கிழமை அன்று நடைபெறுகிறது. தமிழ்நாடு மாநில பாடத்திட்டத்தின் கீழ் 2024-2025 கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணாக்கர்கள் இத்தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம். இத்தேர்வில் நடைமுறையில் உள்ள இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் 1000 மாணாக்கர்கள் 500 மாணவர்கள் ப்ளஸ் 500 மாணவியர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு உதவித்தொகையாக ஒரு கல்வியாண்டில் 10,000 ரூபாய் வழங்கப்படும். ஒரு மாதத்திற்கு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக தமிழ்நாடு அரசின் 9வது மற்றும் 10ஆம் வகுப்புகளில் கணிதம், அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் உள்ள பாடத்திட்டங்களின் அடிப்படையில் குறிவகைகள் தேர்வு 2 தாள்களாக நடைபெறும். முதல் தாளில் கணிதம் தொடர்புடைய வினாக்கள் 60 இடம்பெறும். இரண்டாம் தாளில் அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் தொடர்புடைய வினாக்கள் 60 இடம்பெறும். முதல் தாள் காலை 10 மணி முதல் 12 மணி வரையிலும், இரண்டாவது தாள் பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி வரையிலும் நடைபெறும். மாணவர்கள் www.tge.tn.go.in என்ற இணையதளத்தில் விண்ணப்ப படிவத்தினை 30/11/2024 முதல் 9/12/2024 வரை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் தேர்வு கட்டணம் ரூபாய் 50 சேர்த்து 9/12/2024 மாணவர்கள் பயிலும் பள்ளி தலைமை ஆசிரியரிடம் ஒப்படைக்க வேண்டும் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் திருப்பதியிலிருந்து முக்கிய அறிவிப்பு. அடுத்ததாக இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். கூகுள் சர்ச்சில் போயிட்டு TGTNGOVன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே TG.TN.go.in சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ண ஃபஸ்ட் எடுத்துனே பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் அபவுட் எக்ஸாமினேஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் நிறைய ஹெட்டிங்ஸ் இருக்கும். இதிலே கடைசியாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜில் ஃபஸ்ட் எடுத்துனே பார்த்தீங்கன்னா CMTSE ஜனவரி 2025 அப்ளிகேஷன் ஃபார்மில் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஒன்று டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகும். டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். டவுன்லோட் ஆகலைன்னா டவுன்லோட் கன்ஃபார்ம் கொடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இது நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்தால் ஃபில் பண்ணி உங்களுடைய ஸ்கூலில் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதிலே தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் ஜனவரி 2025 அப்ளிகேஷன் ஃபார்ம் சொல்லிவிட்டு ஃபார் கிளாஸ் ஸ்டூடெண்ட் 10th சொல்லி கவர்மெண்ட் ஒன்லின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்க 10th ஸ்டூடெண்ட் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அடுத்ததான் கேண்டிடேட் ஃபோட்டோ ஓட்டணும். நெக்ஸ்ட்டு ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எம்ஐஎஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக கேண்டிடேட் நேம் கேட்டிருப்பாங்க. நேம் ஆஃப் கேண்டிடேட்னு இருக்கும். அதில் ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஒவ்வொரு லெட்டரை இருக்க மாதிரி என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மேலே ஃபீமேலாக டிரான்ஸ்ஜெண்டர்னு சொல்லி டிக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணணும். டேட், மந்த், இயர் எல்லாமே என்டர் பண்ணிவிட்டு அடுத்ததாக கம்யூனிட்டி என்னவோ அதை டிக் பண்ணணும். ஜென்ரலாக எஸ்சியா, எஸ்சிஏவா, எஸ்டியா, பிசியா, பிசிஎம்மா, எம்பிசியா, டிஎன்சியா இதுவோ அதை டிக் பண்ணிவிட்டு டிசபிலிட்டி ஸ்டேட்டஸ் ஆஃப் கேண்டிடேட் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் டிசபிலிட்டி ஆச்சும் இருந்தால் டிக் பண்ணிங்க. இல்லைனா நன்னுன்ற ஆப்ஷன் ஃபஸ்ட் எடுத்துன்னு கொடுத்துருப்பாங்க. நன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நீங்கள் ஃபில் பண்ணுற டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிங்க. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் எக்ஸாமில் பாஸ் ஆகி உங்களுக்கு மந்த்லி 1000 வர மாதிரி இருந்தால் உங்களை சர்டிஃபிகேட்லாம் சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி டைமில் நீங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கணும். அடுத்ததான் உங்களுடைய ஃபாதர் அல்லது கார்டியனுடைய நேம் நீங்கள் ஃபஸ்ட்டு என்டர் பண்ணணும். நேம் என்டர் பண்ணிவிட்டு அவங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. அவங்க என்ன மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த மொபைல் நம்பர் கரெக்டாக என்டர் பண்ணிக்கங்க. அதை என்டர் பண்ண பிறகு ஸ்கூலுடைய நேம், ஸ்கூலுடைய ஃபுல் அட்ரஸ் என்டர் பண்ணணும். பின்கோட் நம்பர் இருக்க மாதிரி அட்ரஸ் என்டர் பண்ணிவிட்டு அடுத்ததாக ஸ்டூடெண்ட்டுடைய ரெசிடென்ஷியல் அட்ரஸ் பின்கோடை என்டர் பண்ணிவிட்டு கேண்டிடேட் சிக்னேச்சர், பேரண்ட்டுடைய சிக்னேச்சர், அடுத்ததாக ஹெட்மாஸ்டர் சீல் சிக்னேச்சர்லாம் வாங்கி இந்த அப்ளிகேஷன்
ஹெட் மாஸ்டர் தான் ஆன்லைனில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹெட் மாஸ்டர் உங்கள் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்கிட்ட சப்மிட் பண்ணாலே போதும். எக்ஸாம் வந்து ஜனவரி மந்தில் இருக்கும். அந்த டேட்டில் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் பாஸ் ஆகிட்டிங்கன்னா பாஸ் ஆனவர்களுக்கு வந்து இந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.